நீ ஏன் அந்த இழப்பை பத்தி பேசுறோம் அப்படின்னம்னா, அப்போ நம்ம நாடு எப்படி எக்யூப் ஆயிருக்குது ஒரு எதிரியை சந்திக்கிறதுல அப்படின்றது தான். இதுக்கு 1000 பதில்கள் சொல்லிடலாம். நம்ம டீப் பெனிட்ரேஷன் பண்ணோம், அது பண்ணும்போது இப்படிலாம் அழிச்சோம், இந்தந்த தளங்களை அழிக்கும் போது இப்படி ஒரு கேஷுவாலிட்டி ஏற்படுறது இயல்பு தான். அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. பட் வி ஹவ் பெனிட்ரேட்டட் இன் 300 மைல்ஸ் இன்டு பாகிஸ்தான் அண்ட் பாம்ப்டு எ வைட்டல் டார்கெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் பதில். அது ஒன்றும் நாட்டுக்கு இழுக்கலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ பேரை இழந்துருக்கிறோம் நம்ம, அதெல்லாம் பற்றி ஒன்றும் கிடையாது. அப்படி இழக்கிறத பற்றி இந்த இராணுவமோ விமானப்படையோ கவலைப்பட்டதும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? எக்ஸ்பர்ட்ஸ் தானுங்க இந்த நாட்டினுடைய கைடிங் ஃபோர்ஸு, இல்லையா? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறீங்க. அதை எதிர்த்து சஞ்சீவ் கண்ணா அப்படின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி போயிட்டு அதற்கு எதிராக பேசுகிறாரு. தேச துரோகம் அது. அதில் இருக்கக்கூடிய நெருக்கடி, நீ நாடாளுமன்ற இது அரசமைப்பினுடைய அதிகாரத்தை தூக்கி, தடையற்ற அதிகாரத்தை வந்துட்டு தூக்கி நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கொடுத்தீங்க அப்படின்னம்னா தேர்தல் நடத்தணுமா வேணாம்ன்றது அவன் எப்படி முடிவு எடுப்பான்னு இவர் கேட்குறாரு. இவ்வளவு இந்த நாட்டில் உரையாடலாம் வந்துட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இது கிடையாது விஷயமே. ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டுடைய நிர்வாகம் ஏன் அஸ்ஸாமில் போயிட்டு இது 29ஆம் தேதி ஃபைல் பண்ண கேஸுக்கு நீங்கள் ஜூன் நீங்கள் 29ஆம் தேதி மேலே ஃபைல் பண்ண கேஸுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொடுக்குறாங்க. 7 நாள் ஆச்சு அதனுடைய எஃப்ஐஆரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. கொடுக்கவே இல்லை. 20ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. நம்ம 20ஆம் தேதியே பேசுகிறோம். இவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் ஒன்றும் இந்த ஜேர்னலிஸ்டுகளை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு எந்த அவசியம் என்னன்னா, இந்த இந்த இதை பற்றி வரும்பொழுது இந்த செடிஷன் ஆக்ட் இல்லைன்னா இந்த பாரதிய நியாய சம்ஹிதா இதில் வந்துட்டு 152வது பிரிவை பற்றி இதே ஒயர் தான் வழக்கு போட்டுச்சு உச்சநீதிமன்றத்தில். இது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுக்கு எதிரானது. ஏன்னா பாஜக நினைச்சாங்கன்னா எது வேணாலும் தேச துரோகம், எது அவங்களுக்கு எதிரானதோ அதெல்லாம் தேச துரோகம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா மோடி அமித்ஷா இவங்கள தான் தேசம். நம்ம நீங்கள் மேப்லலாம் பார்க்குறீங்களா, அது கிடையாது தேசம். மோடி அமித்ஷா நட்டா கொட்டா இதுங்கெல்லாம் இருக்குதுங்களா, இதுங்களெல்லாம் மொத்தமாக போட்டு அடைச்சிங்கன்னா இதுங்கெல்லாம் தான் போனால் தேசம். இவங்களுக்கு எதிராக பேசினா தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்கடா ஒரு வழியா.